ஹாய்ங்க, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம மதுரை வளையல்கார வீதியில் இருக்க ஒரு ஷாப்புக்கு தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மொய் கவர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோங்க. ஸோ இந்த கடையில் ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் இருந்துச்சு. ஒரு வீடியோ போடலான்னு போய் பார்த்த எனக்கு சர்ப்ரைஸை பார்க்கணுங்க. இவங்கக்கிட்ட ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் A to Z எல்லாமே இருந்துச்சு. இது போக பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் இருக்குன்றாங்க, மிரர் இருக்குன்றாங்க, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி மொய் கவர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கூட வாங்க முடியுமா அப்படின்னு தாங்க இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் வச்சுருக்காங்க, நாப்கின் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பொட்டு, குங்குமம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சுருக்காங்கங்க. பென் வெரைட்டிஸ்லாம் கிட்டத்தட்ட 100 வெரைட்டிக்கு மேலேயே வச்சுருக்காங்க. நோட் புக்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாவே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நேற்றே பார்ட் 1 வீடியோன்னு சொல்லிட்டு நேற்றே போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோங்க. இந்த ஷாப் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த ஷாப்போட பார்ட் 3 வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை சம்மந்தப்பட்ட ஆஃபர் வீடியோஸ்க்கு நம்ம வாவ் பியூட்டி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கும்போது மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரை வளையல்கார வீதிக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போகுங்க. அந்த சந்துக்குள்ளே அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு 3வது ஷாப் பார்த்திங்கன்னா நம்மளோட கௌரி ஏஜென்சி இருக்குங்க. ஸோ இந்த கௌரி ஏஜென்சியில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட போகிறேன். நேற்றே பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க. பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஐட்டங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ வீடியோவை இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடியோவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான LED லைட்ஸ்லாம் இவங்ககிட்ட இருக்குங்க. ஸோ மற்ற ஷாப்ஸில் வாங்குகிற விலையை விட இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸுமே சொல்லிட்டு இருக்கேங்க. மேபி நீங்கள் இந்த கடைக்கு நேரடியாக வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா LED வீடியோங்க. ஸோ LED லைட்ஸ்னு சொல்லுவாங்க. 120 ரூபா தாங்க. இந்த ஃபுல் ஸ்ட்ரைப்பே பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். இப்போ ப்ளூ கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் எரியும், பச்சையில் இருக்குன்னா பச்சையில் எரியும், எல்லோனா எல்லோவில் எரியுங்க. நான் முக்கியமாக தேடி மொய் கவர் தாங்க இது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. காயின் வச்ச மொய் கவர் இருக்குது. உங்களுக்கு கம்மி ரேட்டில் இருக்க மொய் கவர் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க இவங்க விலை சொல்லும்போது. நான் நிறைய ஷாப்ஸில் தேடி அலைஞ்சு தாங்க இந்த கடையை கண்டுபிடிச்சேன். 25 மொய் கவர் இருக்குங்க. 20 ரூபா மட்டும்தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா மொத்தம் 250 பீஸ் இருக்குது. 80 ரூபா மட்டும்தான் சொல்கிறாங்க. இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கூட எப்படா கொடுக்க முடியுது அப்படிதான் எனக்கு தோணுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களாவே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நோட் புக்ஸுங்க. இதில் நிறைய கார்ட்டூன் ஐட்டங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரியான நருட்டோ டிசைன்லாம் போட்டிருக்க நோட் புக் பண்ணுறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இது இவங்க ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரூல்டு இருக்குது, அன்ரூல்டு இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் நோட் புக் இருக்குது, பிளெயின் நோட் புக்ஸ் இருக்குது, லீகல் சைஸ் இருக்குது, காலேஜ் நோட் புக்ஸ் இருக்குது. எல்லா விதமான நோட் புக்ஸுமே இவங்க கிட்ட ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னாங்க, இந்த அண்ணாவே நமக்கு சொல்கிறாங்க, 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மதுரைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாமல் நம்மளோட கௌரி ஏஜென்சிக்கு ஒரு விசிட்டை போட்டு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது ஹோல்சேலாக இவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் கம்மியாகும்னு சொல்கிறாங்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு வெளியில் விற்கிறாங்க. பட் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 40 இருக்குங்க. உள்ளுக்குள்ளே நமக்கு 65 ரூபா தான் பாக்ஸே. ஸோ நீங்கள் இவங்ககிட்ட நிறையா 1 பீஸ் 2 பீஸ் 3 பீஸு இல்லைன்னா 12 பீஸ்னு ஒரு ஷாப்க்கு வைக்கிற மாதிரி எடுக்கும்போது இன்னும் ரேட்டு கம்மியாகும். அந்த அளவுக்கு தாங்க இவங்க நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட MRPலேருந்து 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் குறையுங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பென்ஸுங்க. கலர் பென்லாம் ஒரு பெண்ணே நமக்கு 4 ரூபா மாதிரி தான் விழுகுது. இந்த ஒத்த பேக்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாங்க. நமக்கு எவ்வளோ லாபம் வச்சு விற்றுக்கலான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது நீங்கள் ஓன் பர்பஸ்க்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு கடைனே நான் சொல்லுவேன். இது என்னென்னு பார்க்குறீங்களாங்க, இது பெலிக்கனுங்க. அதாவது ஒரு சைடு நம்ம
எழுதிட்டு தப்பாக எழுதிட்டோன்னா இன்னொரு சைடில் வந்துட்டு மறுபடியும் அழிச்சிட்டு மேலே வந்து நம்ம வந்துட்டு எழுதிக்கலாங்க. அந்த மாதிரி ஐட்டம் கூட இருக்குது. பேக்கே 100 ரூபா தான் வந்து சொல்கிறாங்க. இது போக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நீடில் 0.7 நீடில்னு வந்து சொல்லுவாங்கங்க. அந்த ஃபுல் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. 80 பீசஸ் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் மட்டும் இல்லை, நமக்கு டே டு டேல என்னென்ன தேவைப்படுதோ அது ஃபுல்லாமே உங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டர்ஸு ஒரு 3 சைஸஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸு, ஒரு நார்மல் சைஸு, மெகா சைஸில் இருக்குங்க. நம்ம ஃபுல் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். எம்ஆர்பிலேருந்து 6 ரூபீஸ்லேருந்து 7 ரூபீஸ் வரைக்கும் கம்மியாகுதுங்க. ஒரு பாக்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் எடுக்கும்போது இன்னும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து கௌரி ஏஜென்சிலேருந்து போட்டுட்டு இருக்காங்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பென் ஐட்டம்ங்க. இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஜெட் போடுற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. ரீஃபில் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா பென் வித் பென்சில், பென் வித் பெலிகன், இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு காம்போ கூட அவைலபிளாக இருக்குங்க. ஒரு ஸ்ட்ராப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 130 ரூபா மட்டும்தான், 13 ரூபா தான் ஒரு பீஸ் வர மாதிரியே வந்துட்டு வருதுங்க. ஸோ நமக்கு அந்த பென் வித் பெலிகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வர மாதிரி வந்துட்டு வரும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அதில் இரேசரும் வந்துடும், அதே மாதிரி வந்துட்டு கரெக்ஷன் பென்னும் அதில் வந்துடுறதுனால ஒன்றும் அவ்வளோ குவாலிட்டியில் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 0 பென் நிப் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நமக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பென்னு தாங்க வந்துட்டு இது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு கேஜெட் போடுற மாதிரி தான் வந்துட்டு வரும். பென் வெரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க, 100க்கும் மேற்பட்ட பென் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குங்க. ரெனால்ட்ஸ் பென்னு, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நார்மல் பென்னு, பால் பாயிண்ட் பென்னு, சென்ட் பென்னு, இந்த மாதிரியான மிரர் பென்னு, எல்லா எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் வந்துட்டு இருக்குது. கிச்சன் கேஜெட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் லைட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 24 ரூபாலேருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. 15 மாடல் கூட வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாங்க தாராளமாக. நிறைய ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு லோ லெவல் ப்ரைஸ்லேருந்து ஹை லெவல் ப்ரைஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்கள் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கேஸ் லைட்டர்ஸ் கேட்டால் கூட உங்களால் வந்துட்டு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு மாடல்ஸும் அண்ட் வெரைட்டிஸு நிறையா வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் கூட இருக்குது. பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லைட்டர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கேஸ் லைட்டர் கூட அவைலபிளாக இருக்குங்க. நிறையா ஸ்டிக்கி நோட்ஸ் கூட வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸு, இந்த நோட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வைப்போம் இல்லைங்களா, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு, டைரி பர்பஸ்க்கு, அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்துட்டு நமக்கு நிறையா மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்க ஸ்டிக்கி நோட்ஸு. இதில் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. கார் டிசைன் போட்டது, பொம்மை டிசைன் போட்டது, மாம்பழ டிசைன் போட்டது, பூ டிசைன் போட்டது, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரைப் அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு அட்டை வாங்கும்போது இது வந்து 150 ரூபா மட்டும்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் பண்ணக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதாங்க. நிறைய ப்ளவுஸுக்கு கூட ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம், இல்லைன்னா உங்களோட சுடிதாருக்கு ப்ளைனாக இருக்கிறதுக்கு கூட வந்துட்டு ஒட்டிக்கலாங்க. 55 ரூபா மட்டும்தான் ஒரு அட்டையே. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வித் ப்ரைஸோடு வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் இவங்கக்கிட்ட டைரெக்டாக வந்துட்டு விசிட் பண்ணி வாங்கும்போது இன்னும் இதுலேருந்து அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு குறையுங்க. கம் ஐட்டம் இருக்குது, பலூன் ஐட்டங்கள் கூட வந்துட்டு இருக்குங்க. பலூன்லேயே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இப்படி ஒரு பேக்கெட்டை நீங்கள் வந்துட்டு வாங்குறதுக்கு நம்ம அப்படி ஒரு சரமாக வந்துட்டு இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுதாங்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சரமாக வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எம்ஆர்பிலேருந்து நமக்கு அமௌண்ட் வந்து நிறைய கம்மியாகுங்க. ஸோ பர்த்டே பலூன்ஸ் இருக்குது, பர்த்டே ஸ்ப்ரே வந்துட்டு இருக்குது, அதில் நூல் ஸ்ப்ரே வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பாப்அப் கூட வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்குங்க. ஸோ A to Z ஒரு ஷாப்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌரி ஏஜென்சியில் வந்துட்டு இருக்குங்க. ஸ்டேஷ்னரி கடைன்னு நம்பி தாங்க நான் வந்துட்டு வந்தேன். உள்ளே வந்து பார்த்தேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது, வுட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, ரேசர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது, குங்குமம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது, நாவல்ட்டி ஐட்டம் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, குட்டீஸோட டாய்ஸ் வந்துட்டு இருக்குது. டே டு டேக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குங்க. ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியில் கம்பெனி ஐட்டம் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப்புங்க. செலோ டேப்லேயே வந்துட்டு நமக்கு ஜீனா வச்ச செலோ டேப் வந்துட்டு இருக்குது.
அதே மாதிரி கிளிட்டரில் இருக்கக்கூடிய செலோ டேப் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 ருபீஸ்லேருந்தே வந்துட்டு ஸ்டார்டிங்னு வந்து சொல்கிறாங்க. இது போக வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் டைப்ஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட இவங்க கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. முக்கியமாக இப்போ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுற போகிறேங்க. இது வந்துட்டு பவுடர் பாக்ஸு. இந்த பாக்ஸை வந்துட்டு த்ரோ பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேங்க. இது த்ரோ பண்ணும்போது உடையலைங்க, நமக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் தான் ஆகுது. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு போன வீடியோவில் நான் வந்து காமிச்சிருந்தேன் சாம்பிள்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் இருந்துட்டு பெரிய சைஸ் வரைக்கும் ஃபீடிங் பாட்டில்ஸ் கூட வந்துட்டு இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு உயர் ரக பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரியான ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் நம்மளோட கௌரி ஏஜென்சியில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, பவுடர்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான பவுடர் ஐட்டமு, குங்குமம், சந்தனம், அதே மாதிரி இந்த கேரம் போர்டுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பவுடர்ஸு, காயின்ஸு, அது ஃபுல்லாமே அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெலட்டின், அதில் இருக்கக்கூடிய பிளேடுங்க, நம்மளுக்கு பிளேடு வெரைட்டிஸுமே நிறையா வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சேவிங் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேங்க. ஹேர் டை வேணும்னா ஹேர் டை ப்ரஷ் வேணும்னா ஹேர் டை ப்ரஷ்ஷு. ஏங்க இந்த கடையில் என்னங்க இருக்குது, அவ்வளோ இருக்குங்க. அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி கூட உங்ககிட்ட வந்து வச்சுருக்காங்கங்க. சின்ன சைஸ் மெழுகுவர்த்திலேருந்து பெரிய சைஸ் மெழுகுவர்த்திலேருந்து எல்லா சைஸுமே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸாக வந்துட்டு ஆகிட்டேங்க. ஜிகினாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 12 வர மாதிரி ஜிகினா வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு குட்டி குட்டி 5 ரூபா பேக்லாம் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜிகினா வெரைட்டிஸ் கூட இவங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஸோ எனக்கு எதை காட்டுறது எதை விடுறது அப்படின்னே வந்து தெரில. ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்குன்னே தனியாக ஒரு ஃப்ளோரே வந்து வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்தோட வீடியோ வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் இல்லைனா பார்ட் 3 வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக்கில் இருக்க கனெக்ஷன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பர்ஸு, அந்த மாதிரி கூட நமக்கு வந்துட்டு வச்சுருக்காங்கங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடியே நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், பர்ஃப்யூமு, சென்ட்டு, ஸ்ப்ரே, பவுடர், காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் ஐட்டம் கூட வந்துட்டு இருக்கும். அவ்வளோ ரேட் வந்துட்டு கம்மியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கங்க. இங்கே வந்துட்டு எனக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பர்த்டேயில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான பாப்அப் ஜிகினா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரெட் ஸ்ப்ரே, இது கூட இவங்ககிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. எதை எடுக்கிறது எதை விடுறது எதை வீடியோவில் காட்டுறது அப்படின்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப டவுட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து கழுவக்கூடிய ப்ரஷஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. பவுடர் ஐட்டம் வந்து பாருங்களேன், இம்போர்ட்டட் பவுடர் கூட வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ரான் க்ரீம்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட இவங்க வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ க்ரீம் வெரைட்டிஸில் பேசிக்காக நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான க்ரீம் வெரைட்டிஸ் கூட இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு பென்சில் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மிரரு, இந்த மாதிரியான பர்ஃப்யூமு, ஃபாகு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லவ், அதுக்கப்புறம் நிறைய பிராண்டில் இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் ஃபுல்லாமே உங்ககிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜெட்டு அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் தாங்க. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், இம்போர்ட்டட் பண்ணியிருக்க அத்தர் கூட இவங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. லேசாக ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக வந்துட்டு இருந்துச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா மிரர், சின்ன சைஸ் மிரர்லேருந்து பெரிய சைஸ் மிரர் வரைக்கும் உங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஷேவிங் மிரர் வந்துட்டு இருக்குது, நார்மல் மிரர் இருக்குது, ஹேங்கிங் மிரர் இருக்குது. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துட்டு நம்மளோட கௌரி ஏஜென்சியில் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இப்போ நான் டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்கேங்க. இவங்களோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இது வெரைட்டிஸ்லாம் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோ சூனாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்ங்க.